அனைவருக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்து எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அருமை சகோதரர்கள் என்னுடைய நன்றியை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி சிறப்பிக்கிறார்கள். பொன்னாடை பொறுத்தவர் தம்பி கார்ல் மக்சல். நன்றி, வாழ்த்துக்கள். தலைப்பு இயன்றதை இல்லாதவருக்கு செய்வோம். யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா இல்லாதவங்களுக்கு தான் உதவி செய்யணும். இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சா போகுது. அதுலயே இந்த சங்கம் முதல்ல வெற்றி பெற்றிருக்கு. அதோட தலைப்பே வெற்றி தான். மனிதநேய மக்கள் நல சங்கம். இதோட தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் குமாரமதியவர்கள்ட்ட கேட்டேன். அப்ப அவர் சொன்னார் சென்னையில இருக்காரு. சென்னையில் இருந்து கொண்டு சொந்த ஊரை மதிக்க வேண்டும், ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்கு தோன்றி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த மனிதன் மிக சிறப்பானவர் என்பதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நண்பர் தான் குமரமதியழகன் அவர்கள். அவர் எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற நோக்கம் உடையவர். யாருக்கும் ஒருத்தருக்கு சென்னையில் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா இங்க சாயந்தரம் பஸ் ஏறி போயிடுவாரு. அங்க போய் அவங்களை பார்த்துட்டு மறுநாள் சாயந்தரம் இங்க வந்துருவாரு. யாருக்குமே தெரியாது. அவர் செய்யற உதவி யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இப்ப இந்த சங்கத்தை நீங்க துவங்கிருக்கீங்க. இதுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்கள். அதாவது எல்லாரும் G5G 4G வைஃபை அப்படின்னு போயிட்டு இருப்ப எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும், நம்ம மண்ணுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், இந்த பிறப்புல ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க எடுத்திருக்க முதல் படியே வெற்றி பெறலாம். இதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தபடி நம்ம இந்த பள்ளி குழந்தைகளுக்கு, அதாவது பாக்கத்துக்கு ட்ரெஸ் வெளியா போட்டிருப்பாங்க, ஆனா உள்ள பணம் இருக்காது. அந்த மாதிரி பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் அந்த நேரத்துல. அதே மாதிரி நம்ம தலைமையை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா கிராமத்தையும் போட்டிருக்கீங்க. இதே பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மக்கள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாங்க காசு சேர்க்கிறோம், தீபாவளிக்கு காசு சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பைனான்ஸ்ல விட்டாங்க காசை. அவங்களுக்கு பொருளும் கிடைக்கல, அவங்களுடைய பணமும் போயிடுது. நீங்களே அந்த மக்களுக்கு இந்த சங்கமே அவருடைய பொருளாதாரங்களை வசூல் பண்ணி அவருடைய திருநாட்களில் மிக சிறப்பாக திருநாட்களை அவர்கள் கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சென்னையை சேர்ந்த அருமை நண்பர் கார்த்தி, நம்ம வழக்கறிஞர், தலைமையேற்றக்கூடியவர், மற்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர், மற்ற பேரும் என்னுடைய நன்றியை தெரிவித்தேன். அதே நேரத்தில் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். எல்லா சங்கங்களும் தொடர்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் இவர்கள் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். ஆனால் நீங்கள் செய்வது மிக சிறப்பான ஒன்று. அந்த உறுப்பினரையும் நீங்கள் இந்த மேடையை ஏற்றி அவர்களுக்கும் சிறப்பு செய்வீர்களே, அப்பொழுதே நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கம் உங்களிடம் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த சங்கம் மேன்மேலும் வளர என்னுடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.